வணக்கம். இந்த சந்தர் மெமோரியல் ராலி 25வது வருடமாக நடத்த போகிறோம். இந்த வருஷம் சில்வர் ஜூபிலி இயர். இது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸில் மிக பெரும் ஆர்வமும் பங்களிப்பும் கொண்டிருந்த எம்.கே. சந்தர் நினைவாக நடத்தப்படுகிறது. எம்.கே. சந்தர் 1999 டிசம்பர் 19 அன்றைக்கு ஒரு அகாலமாக சாலை விபத்தில் மரணம் அடைந்தார். அவங்களுடைய ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய சகோதரிகள் இந்த ஃபேமிலி இவருடைய நினைவாக ஏதாவது செய்ய வேண்டும் யோசிக்கும் போது மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட் வருஷம் நடத்தலாம். அதைத்தான் அவர் ரொம்ப விரும்பி அது மேல பேஷனேட்டா இருந்தார் அப்படின்னு நாங்க பார்த்தோம். அதனால நாங்க கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் ஓட அவர் நெருக்கமாக இருந்தார், ஒரு அங்கத்தினராக இருந்தார். அதனால இவங்களை அணுகி இதை நடத்தணும்னு கேட்டோம், ஒப்புக்கொண்டார்கள். ஆகவே 2000வது ஆண்டு டிசம்பர்ல இருந்து சென்ற வருடம் 2024 வரை ஜனவரி வரையில் நாங்கள் 24 வருடங்கள் தொடர்ந்து இந்த மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட்டை நடத்தி இருக்கிறோம். இது 25வது வருஷம். 25 வருடங்கள் தொடர்ந்து ஒரு தனி நபர் பெயரால் ஒரு மோட்டார் ஸ்போர்ட் ஈவெண்ட் நடப்பது என்பது இந்தியாவிலேயே இதுவே முதல் முறை. இட்ஸ் அ ரெக்கார்ட். இது 25வது வருஷமா நடக்குது. இதனுடைய ராலி எதிர்வரும் ஜனவரி 10, 11, 12 தேதிகளில் நடக்கிறது. கோவையிலிருந்து உதகமண்டலம் வரைக்கும் இந்த வாகனங்கள் ஏற்கனவே நாங்கள் குறித்து வைத்திருக்கக்கூடிய பாதையில் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரம், வேகம், தூரம் இந்த மூன்றிலையும் பேலன்ஸ் பண்ண ஒரு ஃபார்மேட்ல நடத்துறோம். இதை சுமார் 50 பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவார்கள். எல்லாமே கார்ஸ், 4 வீலர்ஸ் நடத்துறோம். இது நார்மல் கார்ஸ், இது மாடிஃபைட் கார்ஸ் கிடையாது. நார்மல் கார்ஸ் இதுல பங்கு பெறும். இதுல ஒவ்வொரு கார்லயும் ஒரு டிரைவரும் ஒரு நேவிகேட்டரும் இருப்பார்கள். அவங்க தான் இதை செய்வாங்க. இதுல எக்ஸ்பர்ட் கேட்டகரி, ஏன்னா ஏற்கனவே பல ராலிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசு வாங்கினவர்கள். நோவிஸ் என்று சொன்னால் நியூ, புதுசாக 1-2 வருஷத்துக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்றவங்க. ஏன்னா புதுசாக இந்த மோட்டார் ஸ்போர்ட்டுக்கு வர்றவங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவே மெயினா அந்த ஒரு கிளாஸ். அது பிறகு ஃபேமிலியா குடும்பங்களா அதை ரன் பண்றவங்க, அவங்களுக்கு ஒரு கிளாஸ். அப்புறம் ஆல் லேடிஸ்னு ஒரு கிளாஸ். 4 வகைகளாக இது பிரிக்கப்பட்டு இது நடக்கிறது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் உண்டு. இந்த வருஷம் பிரைஸ் மணியை நாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். உதாரணமா ஓவரால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய், 2வது பிரைஸ் 50,000 rupees, 3வது பிரைஸ் 25,000 ரூபாய்னு கொண்டு வந்திருக்கோம். ஏறத்தாழ 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் உண்டான பரிசுகளையும் டிராபிஸ் வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இது முதல் நாள் இங்கிருந்து போகும்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கோயம்புத்தூர் அவர் அதை துவக்கி வைக்கிறார். கூட டாக்டர் மகேந்திரன், எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ங்கிற முறையில் பொள்ளாச்சி டாக்டர் மகேந்திரன் அவரும் பங்கு வருகிறார். அவர் துவக்கி வைப்பது என்பது கலெக்டர் தான். அதுக்கு பிறகு மறுநாள் காலையில ஊட்டியிலிருந்து கிளம்பும் போது அங்க உதகமண்டலத்தினுடைய எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் துவங்க வைக்கிறார். கலெக்டரையும் கேட்டிருக்கிறோம். இருவரில் யாராவது ஒருவர் நிச்சயமாக துவங்கி வைக்கிறதுக்கு வருவார்கள். அப்புறம் அன்றைக்கு மாலை கோயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப், ஏன்னா ஸ்டார்ட் அங்கதான், பினிஷ் அங்க, பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கதான், காஸ்மோபாலிட்டன் கிளப்ல. அங்க திரு ஏ.கே. விஸ்வநாதன் ஐபிஎஸ் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குறாங்க. நரேன் கார்த்திகேயன், த ஃபாஸ்டஸ்ட் இந்தியன், அவர் எல்லா பரிசுகளையும் வழங்குகிறார். இன்னும் விருந்தினர்கள் வருவார்கள். அதுல இந்த ராலியில காம்படிட்டர்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் எம்.கே. சந்தர், நண்பர்கள் எல்லோரும் பங்கு கொள்வார்கள். அவ்வாறு தான் இதை நடத்துறோம் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அதனுடைய மற்ற விவரங்களை நான் பிருத்திவிராஜ், செக்ரட்டரி கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப். விஜயகுமார், இவர் எங்கள் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன்.
இந்த போட்டி 2 நாள் போட்டியா இந்த தடவை பண்றோம். 25வது வருஷமா இருக்கிறதுனால இது 2 நாள் போட்டியா நடத்துறோம். இங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த காம்படிட்டர்ஸ் எல்லாரும் நாங்க கொடுக்குற ரூட்டை ஃபாலோ பண்ணி உதகமண்டலம் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கிருந்து கிளம்பி வர போறாங்க. அவங்க நார்மல் மெயின் ரோடு எடுத்துட்டு போறதில்ல. இவங்க வந்து இதுக்கு நல்ல ஒரு சீனிக் வழியில இவங்க நார்மலா டிராவல் பண்ணாத புது வழிகளில் அவங்கள கூட்டிட்டு போய் ஊட்டி சேர்த்தி திருப்பி கூட்டிட்டு வர போறோம். காம்படிட்டர்ஸ் எல்லாரும் அந்த ரூட்டு அண்ட் சீனிக் பிளேசஸ் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்கங்கிறத நம்புறோம். பிளஸ் வந்து அங்க நைட்டு ஹால்ட் அப்போ வந்து அவங்களுக்கு விருந்தும் என்டர்டெயின்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம். திருப்பி மறுநாள் காலையில அங்கிருந்து கிளம்பி இங்க வந்தேன்னா ஈவினிங் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்பவும் அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நாங்க வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த போட்டியானது சந்திரன் நினைவும் கூடவே வந்து இவர் சாலை விபத்துல இதானதுனால மேற்கொண்டு அந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு ரோட் சேஃப்டி அவேர்னஸையும் சேர்த்து நாங்க பண்ணுறோம். அந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸ்ல வந்து கம்ப்ளீட்டா நம்ம வில்லேஜ் ரோட்ஸு மற்ற போற பாதைகள் எல்லாமே அந்த வண்டியில வந்து ரோட் சேஃப்டி மெசேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டிக்கரா ஒட்டி அவங்களுக்கு வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸும் கிரியேட் பண்றோம் இந்த ஈவெண்ட் மூலியமா. இன்னும் வந்து எஸ்ஜிஏ கார்ஸ் கோயம்புத்தூர், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் வம்சி மெர்லா ஆகியோர் அந்த 3 பேர் வந்து ஸ்பான்சர்ஸா இருக்காங்க. எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து பண்றாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.